அன்பினர்களே, இலங்கையில் சர்ச்சை மற்றும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற நீர்கொழும்பு சிறை கைதிகள் மரணம், ஒட்டுமொத்த மரணம் 34 அதிகரித்திருக்கின்றது. நேற்று நாம் தந்த ஒட்டுமொத்தமாக 25 இல்லையா, இன்றைக்கு 34 அதிகரித்திருக்கின்றது. இன்றைய புதன்கிழமை செய்தியாக வருகின்றது. உங்களுக்கு 34 மரணங்களில் 27 கைதிகளும் 7 சிறை காவலர்களுமாக இந்த 34 மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது நாடு முழுவதும் 5 சிறைச்சாலைகளுக்கு, மட்டக்களப்பை சேர்த்தால் 5 சிறைச்சாலைகளுக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து சுமார் 734 கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவங்க அரசு உத்தியோகஸ்தானே அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்திருக்கிறாங்க. இதில் இந்த செய்தியின் ஹைலைட் என்னவென்றால், சுமார் 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மிகப்பெரிய பாதுகாப்புடன் இழுத்து வரப்பட்டிருக்கிறார். அவளை கீட்டி வர்றதுங்கன்னு இந்த சொந்த வந்தாங்களா, அவங்க தட்டி இழுத்துக்கு ஆளுக்கால் விலங்கு போட்டு பஸ்ல பிணைக்கப்பட்டு 60 கைதிகள் சிங்கள கைதிகள் மட்டக்களப்புக்குள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நாளை மட்டக்களப்பில் ஒரு கலவரத்துக்கு வந்தாலும் வரும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த வகையில் இந்த செய்திகளை நாம் பார்க்கின்ற போது, மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு 60 கைதிகள் பலத்த பாதுகாப்புடன் எஸ்டிஎஃப், பெலிஸ், அதாவது பெலிஸ் என்று சொல்லப்படுவது இந்த இவங்களுடைய சிறை காவல் பெலிஸ் மற்றும் இராணுவம் ஆகிய முப்படைகளின் காவலுடன் மிகப்பெரிய வன்முறையாளர்கள் மட்டக்களப்பு சிறைக்குள் இன்று பகல் 2 மணி வரையும் இந்த பெரிய ஒரு அதாவது வாகன பவனியாக, தொடர் பவனியாக இழுத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய கலவரம் திங்கட்கிழமை வரை நடந்தாலும் மேலும் செவ்வாய்க்கிழமை வரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிக்கும் நிலைமையில்தான் இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தொடர்ச்சியாக கைதிகள் நாட்டின் 5 சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். தும்பர சிறைச்சாலை கண்டி, அகுனுகுலபஸ் சிறைச்சாலை, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம் சிறைச்சாலை, புலனறுவை சிறைச்சாலை, குருவிட்டு சிறைச்சாலை, ரத்னபுர பகுதி, இப்படியாக 5 சிறைச்சாலை மட்டக்களப்பையும் சேர்த்தால் 6 சிறைச்சாலைகளுக்கு தான் இந்த கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார், டிரான்ஸ்பர். பாருங்களேன், இதுவரையாக வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய நாம நேற்று சொன்னோம்ல, கடுவெல்லக்கொண்ட சுரேஷ் அவனை பூசாவுக்கு மாத்தியாச்சு. தனிப்பட்ட ரீதியில அவனும் இழுத்து வரப்பட்டிருக்கிறான் பூசாவுக்கு. இந்த இடமாற்ற நடவடிக்கைகள் சிறைச்சாலை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட அவசர பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஏற்கனவே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் சிறைச்சாலை முகாமைத்துவ தேவைகளை கருத்தில் கொண்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள வெளிக்கடை சுற்றியுள்ள அதிக பாதுகாப்பு சிறைச்சாலைகள் இருந்த கைதிகளில் ஒரு தொகுதிகள் ஏற்கனவே மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கும் இறக்கப்பட்டார்கள். இப்பொழுது 60 சிறை கைதிகள் வன்முறையாளர்கள் அவர்களை ஒவ்வொரு ரூம்ல அடைச்சி போட்டா பிரச்சனை இல்லை, அவங்களை மேய விட்டா அங்கிட்ட ஏதாவது இனக்கலவரத்தை உருவாப்பார்கள். என்ன அறிவு கிட்டவோ நமக்கு தெரியலப்போ. இதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் விசேட அதிரடிப்படையினர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் யூனிட் ஈடுபடுத்தப்பட்டனர். கைதிகள் ஏற்றிச் செல்லப்பட்ட வாகனங்களுக்கு முன்னும் பின்னுமாக விசேட பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து வந்தன. இன்று மட்டக்களப்பில் பகல் 2 மணி வரையும் மட்டக்களப்பு வைத்தியசாலை பகுதியில சிறை இருக்குல்ல, அந்த பகுதி மிகப்பெரிய பாதுகாப்பும் அல்லோல கல்லோலப்பட்டுச்சு. தேவையில்லாத வாகனங்கள்லாம் அங்கு தடுத்தப்பட்டுச்சு. வழியில் எந்தவித அசம்பாவிதங்களும் இடம்பெறாத வண்ணம் காவல்துறை மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் ஒருங்கிணைப்புடன் மிக தீவிர கண்காணிப்பில் இந்த இடமாற்ற நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமை முற்றுமுழுதாக இடம்பெற்றிருக்கின்றது. பிரதான சிறைச்சாலைகளில் நிலவும் இட நெருக்கடிகளை குறைத்து கைதிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்வது இதன் முதன்மை நோக்கமாகும் என்றும் சிறைச்சாலை நிர்வாகத்தின் பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவ கொள்கைகளின் அடிப்படையில் நீண்ட காலமாக ஒரே சிறையில் இருக்கும் கைதிகளை இடமாற்றம் செய்வது வழக்கமான நடைமுறை என்று சொல்லப்பட்டாலும்
மட்டக்களப்புக்கு அழைத்து வரப்பட்ட அவளும் லம்படி எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ரவுடி மார்க்குகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிரும் சும்மா 734 கைதிகள். நாம ஏற்கனவே தந்தம்பில் 1800, இப்ப ஒரு 800 மட்டும் குறைக்கப்பட 1000 கைதிகள் பார்க்கலாம். கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சிறைச்சாலையின் நெரிசலை குறைப்பதற்காகவும் பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பயந்துட்டாங்க, மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அடிச்சுக்கு சாகல, கொஞ்சம் பேர் சாக விட்டுக்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவும் கடுமையான இட நெருக்கடியை குறைப்பதும் மீண்டும் வன்முறைகள் ஏற்படாமல் தடுப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும் என்றும் சிறைச்சாலை திணைக்களங்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றது. வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அங்கிருந்து செய்தி தருகின்றோம். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் 3 நீதியரசர்கள் கொண்ட ஒரு குழுவில இதை விசாரிக்க போறாங்கலாம். அதான் நாம நேற்று சொல்லி போட்டோம், இவனுகளை அந்தந்த நிறைய அங்க நான் அந்த வெளிநாட்டுக்காரங்க அந்தந்த நாட்டுக்கு அனுப்பிவிட்டா நம்மளுக்கு செலவு குறைவு. 3-4 வேளை சாப்பாடையும் கொடுத்துக்கிட்டு, அல்லாட்டி நீங்க ஒரு சட்டத்தை மாத்தி இந்த போதை பஸ் கடத்தல்காரர்களுக்கு அதிகமாக கடத்தி வந்தவங்க கிலோ கணக்கு அள்ளிக்கு வந்தாங்களாம். அழகா 2 சுட்டு போட்டு வேலையை பாருங்களேன். அப்பா மலேசியால சுட்டு தள்ளுறான், அந்த செங்கிப்புல சுட்டு தள்ளுறான். நீங்க இப்ப என்ன சுட்டு போட்டீங்க ஜெயிலுக்குள்ள 30 பேர் கொலை பேத்துனா ஒரு 300 பேரை சாட்சி விடுங்க இல்லையா? என்னடா இது வரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை? இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே வெளிக்கடை சிறையிலும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறப்பு இந்த நிலைமை இப்போது நீக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கைதிகளின் இடமாற்றம் என்பது மிகவும் இரகசியமாகவும் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு உட்பட்டும் நடைபெறும் ஒரு விடயமாகும் என்றாலும் சில வேளைகளில் இவ்வாறான செய்திகள் லீக் ஆவதும் உண்டு. சிறைச்சாலையில் இருந்த போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய குழுக்களுக்கும் அவர்களுக்கு எதிரான குழுக்களுக்கும் ஏற்பட்ட மோதலே இந்த வன்முறை காரணம் என்றாலும் இப்பொழுது 5 குழுக்களாக இவர்கள் இனங்காணப்பட்டு பிரிக்கப்பட்டதால் இப்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. சூழலை கட்டுப்படுத்த மேலும் அங்கிட்டு நீர்கொழும்பு பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியும் தொடர் காவல் இருக்கின்றார்கள். இதே நேரம் ஏர்போர்ஸும் அழைக்கப்பட்டிருக்கிறார், வான்படையும். எவ்வளவு பெரிய வன்முறை பாருங்களேன். வன்முறையை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள பதற்றத்தை குறைக்கவும் மீண்டும் வன்முறைகள் ஏற்படாமல் தடுக்கவும் அங்குள்ள கைதிகளை நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பும் பணி நேற்று முதல் நடைபெற்று வருகிற தொடராக அது நடைபெறும். இந்த நடவடிக்கையின் போதுதான் மட்டக்களப்புக்கு 60 பேரை இழுத்து வரப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பை இப்பொழுது மட்டக்களப்பு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் வழங்கும் தொடர்ச்சியாக. தற்போது வரை சிறைச்சாலைகள் திணைக்களம் இந்த இடமாற்றம் குறித்து உறுதிப்படுத்தியிருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. நிகம்பு சிறைச்சாலையில் இன்றும் பதற்றம் நிலவக்கூடிய சூழல் நிலவுவதால் பொதுமக்களுக்கும் ஊடகங்களும் மிக அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது சிறைச்சாலை திணைக்களத்தின் செய்தி. சிறைச்சாலைகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் கைதிகளை பிரித்து தங்க வைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த இடமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நிலைமையை கட்டுப்படுத்தப்படும் வரை தொடர்ச்சியாக மட்டக்களப்பு சிறையிலும் STF தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக இலங்கையில் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக, உலக பரப்பிலும் மிகப்பெரிய செய்தியாக நிகம்பு சிறைச்சாலை மரணங்களும் வன்முறையும் இடம்பெற்றிருந்தது. இப்பொழுது கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் மட்டக்களப்பில் ஒரு பதட்டம் ஒன்று வரலாம். இந்த 60 கைதிகளும் ஏதாவது அங்கிட்ட ஒரு இனக்கலவரத்தை இனக்கலவரத்தை ஏற்படுத்த அல்லது ஒரு முஸ்தீபு செய்வதற்கான வழிவகையும் இருக்கின்றது. 60 கைதிகளும் 60 கோணங்களில் பிரித்து வைக்கப்பட்டால் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. நிகம்பு சிறையை பொறுத்த வரைக்கும் அங்கு போதை பஸ் கடத்தலுக்கு என்றே அது அமைக்கப்பட்டாலும் நாம சொன்னது போல இந்த பாஸ்போர்ட் மாற்றங்கள், பாஸ்போர்ட் கிழிக்கிறது, அந்த மாதிரி கேஸ் தான் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே பண்ண வேண்டிய ஒரு விடயம். அங்குள்ள இந்த சிங்கள கைதிகளை தூரத்துக்கு மாற்றணும்.
இவங்களை கிட்ட வச்சுக்கிட்டு இப்ப கொழும்பு கிட்ட உள்ள பகுதி தானே, கொழும்பை அண்மித்த பகுதியெல்லாம் அந்த குடும்பங்கள் எப்ப பார்த்தாலும் இப்ப மட்டக்களப்புக்கெல்லாம் செலவழிச்சு வார சிரமப்படுவாங்க. மட்டக்களப்பு போயிட்டு தங்க இருக்க அப்படியாலும் இழுத்து வைக்கணும். அப்ப அந்த குடு கடத்த அங்கெல்லாம் ராஜாதி ராஜா வாழ்றானுகள் இவங்களுக்கு இந்த காக்கி சாட்டையை கொடுத்துட்டு. அப்படி என்னால் இப்ப ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும். இந்த மாதிரி குடு கடத்தல்காரவனுங்களுக்கு வழக்கு அங்கிருந்தாலும் ஆன்லைன்ல வழக்கை செய்யணும். ஆக்களை யாழ்ப்பாண தொங்கல், மன்னார் தொங்கல் அப்படி தொங்கலை போட்டு வைக்கணும். ஒவ்வொருத்தனை தட்டி தட்டி வைக்கணும். வச்சாதான் தேடி தர மாட்டான் குடும்பங்கள். என்ன குடும்பங்கள் இவங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டு மக்களை சீரழிக்க வரவங்க என்ன அழகா கூப்பிட்டு சுட செல்லுங்களேன், சுட்டுட்டு போவானுங்கள். இப்ப நீங்க சிங்கள மக்கள்னு பார்க்காம தானே சுட்டீங்க. அப்ப உங்களுக்கு சுடுறார் கை வந்த காலை சேர்த்து தள்ளிட்டு போகாம மீண்டும் மற்றொரு காலையும் சந்திப்பு. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.